என்ன லட்சு மாவெல்லாம் வச்சுன்னு உட்காந்து நிற்கீங்க? போண்டா சுட போறீங்களா என்ன? லட்சுமி அக்கா, போண்டா சுடுறதாவே இருந்தாலும் சுடுறேன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு போண்டா கூட மிஞ்சாது. ஏன் சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறேன்? நான் அந்த அக்கா தானே கேட்டேன். நானும் அந்த அக்காண்டு தான் சொன்னோம்மா, உன்னை எதுவும் சொல்லியே. அதெல்லாம் நான் போண்டாவும் சொல்ல ஒன்றும் சொல்ல. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? அப்புறம் எதுக்குக்கா மாவை வச்சுன்னு உட்காந்து இருக்கீங்க? கோல மாவில் கலக்கலான்னு அடிச்சுன்னு வந்து காய வச்சேன். சார், கோல மாவில் கலக்கிறதுக்கா? நான் கூட ஏதோ தான் பலகாரம் செய்ய போறீங்க, அதனால தான் மாவை வச்சுன்னு உட்காந்து இருக்கீங்கன்னு நினச்சிட்டேன். போங்க. நினைப்பேன்மா, நீ என்ன ஆளு? உங்க வீட்டுல எல்லாம் பலகாரமே இருந்தாலும் உனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் தோணும். அது உங்க வீட்டுல பழைய கஞ்சி இருந்தாலும் உனக்கு கறி விருந்த மாதிரி தோணும். இப்படியே பேசிட்டு அசிங்கப்பத்தினே போவோம். நம்மள வந்த வேலையை பார்க்கலாம், எவ்வளோ டைவர்ட் பண்ணலாம். முதல்ல ராணி அக்கா எங்கக்கா? இவ்வளோ நேரம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிள்ளைங்களாண்ட சொல்லிட்டு வரேன்னு போனாங்க. உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்களே, நீங்கள் வரல, இவங்க எப்போ ஒரு ஆளுன்னு தெரியலேன்னு டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக ராணி அக்கா எங்கள் 2 பேரையும் திட்டிட்டு இருந்திருப்பாங்க. என்னென்ன திட்டினாங்கக்கா எங்களை? அதெல்லாம் எதுவும் திட்டலவுமா. இன்னும் வரல, சிட்டா பறந்து சிட்டா வரனால ஆளை காணுமே நிட்டுட்டு இருந்தேன். வேறு எதுவும் சொல்ல எங்கள் அக்கா அவங்க. அதானே நீங்களா சொல்லுவீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி? உங்கள் அக்காவுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன உமா, நீ அதான் எதுவுமே சொல்லலைன்ற, அப்புறம் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அது ஒன்றும் இல்லைக்கா, ராணி அக்காவை கூட அவ மாதிரி நினச்சிட்டா போல. முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுறது. ராணி அக்கா எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக தான் பேசுவாங்க. உன்ன மாதிரி ஒன்றும் இருக்க மாட்டாங்க உமா. சின்ன பொண்ணு, உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத. என்ன நான் என்ன அப்படி பேசுனேன்னு சொல்ல நீயே? இந்த சின்ன பொண்ணு இருந்தாலும் நம்மளை கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மள அடிக்கடிக்க நோஸ் கட் பண்ணுறான். யார் சொல்லியும் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. யார் யார் எப்படி எப்படின்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆட்டோமா என்ன லட்சுமி இன்னும் வந்தாலுங்களா இல்லையா அவளுங்க? இதாக இருக்கும் ராணி அக்கா. இதான் சிட்டா போயிட்டு சிட்டா வரதாடி. சிட்டா போயிட்டு ஆமையாட்டம் ஆமை கூட வந்துட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் இருந்து எவ்வளோ நேரம் வரத்துக்கு? என்னத்தையும் போய் என்னத்தையும் பேசி முடிச்சுட்டு வரது? உங்களெல்லாம் நம்பி ஒரு காரியம் செய்ய முடியா? டென்ஷன் ஆகாதீங்க ராணி அக்கா. எப்பவுமே நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கக்கூடாது, நடக்க போகிறத பற்றி தான் யோசிக்கணும். கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. இப்படியே பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. என்னாச்சுக்கா உனக்கு? போகும்போது நல்லா தான் போனேன். இப்போ என்ன அவ்வளோ கோமா இருக்க? பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க? என்ன பண்ணிட்டு இருக்குங்களா? போனா மேலே போனா நானா இல்லாத கூத்தெல்லாம் வச்சுக்கிறாளுங்க. அவளுங்க ஒன்றும் இருக்க முடியல. பிள்ளைங்க படிக்கணுன்ட்டு மேலே விட்டு வச்சிருந்தா அவளுங்க ஃபோனை வச்சுன்னு ரீல்ஸை பாட்டுன்னு நான் பாட்டை பாடிங்கிறாளுங்க தெரியுமா? அந்த பாட்டெல்லாம் ஒரு பாட்டுன்ட்டு பாடின்னு டான்ஸ் ஆடிங்கிறா ஒருத்தி. சின்ன வகராளியாவோ பெரியவா அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துங்களா? 2 கெட்டி குட்டி சவரா போதுங்க. யார் ராணி அக்கா? பாட்டை பாடின்னு ரீல்ஸ் பண்ணுறதுலாம் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க கூட பண்ணு. அதுக்கு போய் பிள்ளைங்களை திட்டிட்டு வந்தீங்களா? பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுலாம் வீட்டு உள்ள செஞ்சா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன பாட்டை பாடிங்கிறாளுங்க தெரியுமா? பணத்துக்காக என் மனசை மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனசை மறந்து அவன் கூட போனேன். நான் பாட்டு அதெல்லாம் ஒரு பாட்டா சொல்லலாம். அதை பாடின்னு டான்ஸ் ஆடிங்கிறாளுங்க. நம்ம இப்போதான் சுனில் கூட அந்த பாட்டை பாடி ரீல்ஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த அக்கா என்னன்னா பிள்ளைங்களை எப்படி திட்டினுக்குது. இந்த பாட்டு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. அக்கா இதெல்லாம் என்னக்கா? இப்போ அந்த பாட்டு தான்க்கா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. யார் மொபைல் எடுத்தாலும் அந்த பாட்டு தான். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரீல்ஸ் பண்ணின்னு இருக்குங்க. அது தெரியாத நீங்கள் போய் அவ்வளோ பெரிய பிள்ளைங்களை திட்டிட்டு வந்துக்கிறீங்க. ட்ரெண்டிங்கில் போதோ அதெல்லாம் ஒரு பாட்டுன்ட்டு யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அந்த காலத்தில் பாட்டெல்லாம் கேட்டால் அப்படியே தூக்கமாக வரும். இந்த காலத்தில் பாட்டெல்லாம் கேட்டால் இந்த உலகத்திலே இருக்க முடியல. போ காது கொடுத்து கேட்க முடியல. நான் பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. யார் யார் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. போ அந்த காலத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆன உடனே அப்படியே பார்க்கறதுக்கு காதுக்கு தேன் வழிகிற மாதிரி இருக்கும். இப்போ காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இது பாட்டு. நீங்கள் சொல்கிறது சரிதான் ராணி அக்கா. இப்போ கண்டுபிடிக்கிற பாட்டு எல்லாமே அப்படிதான் இருக்குது. எல்லா பாட்டியெல்லாம் சொல்லவுமா? நான் ஒரு பாட்டு நல்லா தாங்குது. ஆனால் ஒரு பாட்டு இந்த மாதிரி பாட்டுங்களை பார்த்தா தான் பிடிக்கவே மாட்டேங்குதுன்னா பாட்டுங்களோ எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. போ அது இந்த பாட்டை பாடினு ரீல்ஸை பண்ணிக்கிறாங்க. வந்த உடனே எதனா அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாச்சியாக 4 வேலையை செஞ்சுட்டு உட்காந்து படித்தா முன்னேற பிள்ளைங்க. அதை விட்டுட்டு வந்த உடனே ஃபோனை வச்சுன்னு உட்காந்து ரீல்ஸை பண்ணியிருந்தா நேற்றுக்கு உருப்பிட்ட மாதிரி தான். சரி விடுங்கக்கா, அதான் சத்தம் போட்டிங்களே. பிள்ளைங்க இதுக்கு மேலே ஃபோனை எடுத்து வச்சுட்டு படிப்பாங்க. நம்ம போகலாம் வாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது சின்ன பொண்ணு. இந்த காலத்தில் பசங்க கெட்டு போகிறதுக்கு வேறு எதுவும் காரணம் கிடையாது. ஃபோனு தான் காரணம். ஃபோன்லேருந்து தான் நல்ல பழக்கத்தையும் கற்றுக்குறாங்க, கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்குறாங்க. ஒரு பொருளை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணால் நல்லதாக நடக்கும், கெட்ட முறையில் யூஸ் பண்ணால் கெட்டது தான் நடக்கும். இதை யார் யார் புரிஞ்சு எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்துக்குது. சரி வாங்க, இதை பற்றி நான் பேசியிருந்தா வேலைக்கே ஆகாது. அவங்களை படிக்க சொன்ன கீழே உட்காந்து வரும்போது கீழே இல்லைன்னா நாலு போடுறேன். நம்ம போகலாம் வாங்க. சரி போகலாங்க்கா. லட்சுமி 2 பேரும் சத்தம் போட்டேன். 2 பேரும் ஒத்தி கீழே வந்து உட்காந்து படிக்கிட்டீங்கன்னா சண்டை போடாதவங்களா பரியாதானா? சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோல்ல, கொம்பு எத்தனை போய் 4 போடு. ஆமாம், சதீஷ் வந்தானா இல்லையா? இன்னும் வரலக்கா. நேரம் என்ன ஆகுது? இன்னும் வரலையா? அவன் படிக்கிறேன் கொஞ்ச நேரம் போய் விளையாட்டு வந்தேன்னா போய் ஒரு கிட்ட ஆக போது இன்னும் வராது இருக்கானா? சரி எங்கன்னா போகும்போது எதில் வந்தானா 4 போட்டு அனுப்புகிறேன். உட்காந்து படிக்க சொல்ல அவனை. இதே மாதிரி விட்டுருந்தா குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாட்டு வட்டம்னு விட்டா அவங்களுக்கு ஒரே ஏரியா திமிரி ஏறி போயிடுது. விளையாடுறதுக்கு கூட அனுப்பக்கூடாது. போய் இப்படி இருந்தா சரி பார்த்துக்கோ பிள்ளைங்கள. நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நீ பார்த்து போயிட்டு வா. பத்திரமா பொழுது போக போகுது. சீக்கிரமாக வந்துடு. நான் பார்த்துக்கிறேன். போங்கடி, எங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க. கிளம்பலாம் போங்க சீக்கிரம். நம்ம லேட்டாக வரோன்ட்டு இந்த ராணி அக்கா நம்மளை கட்டிருந்தது. நம்ம வந்து அரை ஊரா கதை பேசியிருந்தது. இப்போ தான் போகலாம் போங்கடிந்து. இப்போலாம் லேட் ஆகுது இந்த ராணி அக்காவுக்கு. நம்ம அந்த இடத்துல போடலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் நம்ம தோட்டத்துக்கு எதிரிலேயே இவ்வளோ இடம் காலியாக இருக்குது. அதை விட்டுட்டு ஏன் அங்கே போனோம்? இங்கே போட்டால் தோட்டத்துக்கு பக்கத்துலேயும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் நம்ம நினச்சதை விட அழகாக கடையை போட்டு முடிச்சாச்சு. பரவாயில்லையே, ரொம்ப அழகாக கடை இருக்கே. என்ன சீதா, எப்படி இருக்குது கடை எல்லாம்?
நான் கூட 4 கொம்பை நட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டோன்னே என்ன சின்னதாக கடை ரெஞ்சுக்கு வைக்க போகிறோன்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி பார்த்த உடனே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு நல்ல காய்கறி கடைன்னு நல்லா முன்னாடி தூரத்துலேருந்து பார்த்தா கூட எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுங்க. நல்லா இருக்குங்க கடை பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலைங்க. சந்தோஷத்தில் வாயிலேருந்து வார்த்தை கூட வரல. ஆமாம் சீதா, நான் ஒரு சைடு தோட்டத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நீ தான் ரொம்ப பாவம். 100 நாள் வேலைக்கு ஓடுறதும் தோட்டத்தில் செய்கிறதும் மாட்டை மேய்க்கிறதுன்ட்டு எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருந்தேன். இப்போ தான் அதுக்கான காலம் வந்திருக்கு. உனக்காக ஒரு கடையை போட்டு கொடுக்குறேன். இதோட மாட்டாண்ட ஓடுறது 100 நாள் வேலைக்கு ஓடுறது இது எதுவும் வேணாம். காய்கறியாண்ட உட்காந்து வியாபாரத்தை பார்த்துக்கோ, அது மட்டும் போதும். உனக்கு எப்போ என்னென்ன காய்கறி வேணுமோ எனக்கு ஒரு ஃபோனை பண்ணி சொன்னேன்னா நான் எடுத்துன்னு வந்து குத்துறேன். என்ன பக்கத்துலேயே இருக்குது தோட்டம். சரிங்க சரிங்க. ஆனால் ஒன்றுங்க, நைட்டு டைமில் இந்த காய்கறி கடையை எதுவும் போட்டு மூடவும் முடியாது. அப்படியே மூடி வச்சாலும் மாடு கீடு வந்து தானே மொத்தத்தையும் தள்ளிட்டு போயிடுமே. அது ஒன்றும் கஷ்டமாக போச்சுங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தோட்டத்தில் எப்போனா ஒரு வாட்டி நைட் தங்கியிருந்தேன். இனிமேல் இந்த காய்கறி கடையாண்டியே படுத்துக்க வேண்டியது நைட் டைமில். ஆள் இல்லைனா சரிப்பட்டு வராது. இந்த ஆடு மாடு மொத்தத்தையும் தள்ளி ஒரே நாளில் மேய்ஞ்சிட்டு போயிடும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கடையை போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால் மொத்த கடையும் இழந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரு வீடை கட்டி கடையை வைக்கிற வரையும், வீடு மாதிரி ஒரு இது வைக்கிற வரையும் நம்ம இங்கே தான் படுத்தாகணும். நான் இங்கே படுத்துக்கிறேன். நீ பிள்ளைங்களை பார்த்துக்கின்னு வீட்டில் பத்திரமா இரு. என்ன? சரிங்க சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன இது 100 நாள் வேலையிலேருந்து காலையில் வரும்போது இந்த சைடு தான் வந்தோம். அப்போ பார்த்தா ஒரு காலி மனையாக இருந்துச்சு. இப்போ என்னடானா இவ்வளோ சீக்கிரத்தில் கடையை போட்டு வச்சிருக்காங்களே, யாரா இருக்கும்? ஆஹா, சீதா அக்கா தான் போட்டு வச்சிருக்காங்க போலவே. நீ என்ன காய்கறி எல்லாம் காலையில் தான் வாங்கிட்டு போனேன். இதுக்குள்ளே காய்கறி எதனா வேணுமா? அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா, இங்கே முட்டை தீந்து போச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் முட்டை வைக்கிறாங்க. சரி அதான் அவங்க வீட்டாண்ட போய் பேசிட்டு வரலாம். நிறைய முட்டைலாம் இருக்காமே அவங்க வீட்டாண்ட. சரி அதான் ஒரு மாசத்துல 2 வாட்டி 3 வாட்டி வாங்கிக்கலான்ட்டு என்ன சொல்கிறாங்கன்ட்டு போய் பேசிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் என்னக்கா எப்பக்கா போட்டீங்க கடை? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. முன்னாடியே தெரிஞ்சா சொல்லியிருப்பாமா. திடீர் முடிவு. சரி, மார்க்கெட்டுக்கு காய்கறியெல்லாம் ஏற்று அனுப்புறது லாபத்துக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. அதுக்கு பதில் நம்ம ஊரில் கூட காய்கறி கடை எதுவும் சரியாக கிடையாது. அதனால் ஒரு கடையை போட்டால் நல்லா வியாபாரம் ஆகும்ன்ட்டு ஒரு யோசனை தான் போட்டிருக்கேன். இன்னும் எந்த வியாபாரமும் ஆகலை. வியாபாரம் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன நடக்கும் தெரியலமா. ஆமா, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காய்கறி கடையும் உருப்படியாக இல்லை நம்ம ஊரில். நீங்கள் காய்கறி கடையை போட்டிருக்கீங்க. கவலையே படாதீங்க, அமோகமாக வியாபாரம் ஆகணும். உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா நல்லா இருக்குமா? கவலையே படாதீங்க. ராணி அக்கா வாய் முகூர்த்தம் எப்பனா பழிக்காத இருந்திருக்கா என்ன? அதுவும் சரிதான். ராணி புண்ணியத்தில் இட்லி கடைகள்லாம் காய்கறி வாங்குற ஆரம்பிச்சா. அதுக்கு அடுத்தது நீங்களும் வந்தீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்குறாங்க. அதனால ஒரு கடையை போட்டிருக்கேன். இதுலேயும் வியாபாரம் நல்லா ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாரும் காய்கறி உங்கள் கடையில் தான் வாங்குவாங்க. நான் யாரை பார்த்தாலும் சீதாக்கா கடையை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. சரி சரிம்மா, ஏதோ வேலையாக போயிட்டு இருந்தீங்க. நடுவில் எங்களை பார்த்த உடனே நின்று பேசிட்டு இருக்கீங்க. பொழுது சாய போது பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாக்கா, அவங்க வீட்டில் வேறு பொழுது போச்சுன்னா அப்புறம் முட்டை கிட்ட கேட்டால் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, அது வரையும் கொடுக்கல. நான் என்ன பண்ணுறது? போய் பேசிட்டு தான் வரணும். சரி சரிம்மா, பொழுது சாயறதுக்கு முன்னாடி போயிட்டு வாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது கடையில். அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். போயிட்டு வரேண்ணா. என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே. நம்மளே கேட்டோமா? வேணாம் வேணாம், நம்ம கேட்டால் அப்புறம் நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்க போகிறாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ராணியக்கா போய் எவ்வளோ நேரம் ஆகுது? கிளம்பு, திட்ட போகிறாங்க. தோ வரேன் சின்ன பொண்ணு. ஆமாம், அஜய் வீட்டுக்கு போயிட்டானா? போயிட்டாங்க. வீட்டில் கனி மட்டும் தனியாக இருப்பாள். சரி, அவளையும் கூட்டிகிட்டு வரேன்னு போனா. அது வரானுங்களோ இல்லையே தெரியல. நம்மளே போயிடலாம். அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. ஒருவேளை இதுதான் நம்ம காய்கறி கடையாக இருக்குமா? சூப்பராக இருக்கே பார்க்குறதுக்கே. கனி, இந்த செட்டப்பெல்லாம் பண்ணது நான் தான். எப்படி இருக்கு? இதெல்லாம் நான் நம்புவேன். நீ கனவுல கூட நினைக்காத. நீ என்ன பண்ணியிருப்பேன்னு நான் சொல்லிட்டா. மிஞ்சி மிஞ்சி போனால் அப்பா எதுனா கொம்பு நட குழியை தோண்ட சொல்லியிருப்பார், கொம்பை பிடிக்க சொல்லியிருப்பார். வேற எந்த வேலையும் நீ செஞ்சுருக்க மாட்டேன். நீ செஞ்சிருந்தா இவ்வளோ நல்லாவும் இருக்காது. கார கனி, வேணும்னா அப்பா அம்மாவை கேட்டு பாரு, சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் நான் தான் செதுக்கி கொடுத்தேனே அப்பாவுக்கு. அம்மா வாங்க, வந்துட்டீங்களா? நாங்களே வீட்டுக்கு வரலான்ட்டோம். நீங்களே வந்துட்டீங்களா? இதுதான் நம்ம கடை. எப்படி இருக்குமாக்கா? அம்மா சூப்பராக வேற லெவலில் இருக்குமா. என்னம்மா, எதனா வியாபாரம் ஆச்சா இல்லையா? ஏண்டா, கடையை போட்டதே இப்போ தான் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே வியாபாரம் ஆயிடுமா என்ன உனக்கு? நம்ம கடையை போட்டதே இப்போ தான் ஒரு 4 பேர் 5 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க போய் ஊரெல்லாம் சொன்னாதான் நாளையிலேருந்து தான் எதனா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் ஸ்கூலில் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸோட மம்மி டாடி எல்லாரையும் இந்த கடையிலேயே வந்து வாங்க சொல்கிறேன். என்ன? ஆமாம், இந்த அம்மா கூட படிக்கிறவங்களாம் அப்படியே ஐஸ்வர்யா ராய்ங்க. அவங்க போய் சொன்னோன்னே வீட்டில் கேட்டுருவாங்க. கைத்து மேலேயே 4 குத்து. நான் எங்கே வாங்குறேனோ அங்கே தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. பாரு, என்னை பற்றி பேசி என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசாத. அவ்வளோதான் உனக்கு. நான் என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நான் தான் நாளைக்கு அம்மா கிட்ட சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் கனியோட ஃப்ரெண்ட்ஸோட டாடி மம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போக சொல்கிறேன். எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு அப்போ தெரியும் உனக்கு. ஆமாம் ஆமாம், சும்மா கூட சொல்லுவேன். நீ போ. யாரன்னா ரோட்டில் பார்த்து கெஞ்சி கூட சொல்லுவேன். இந்த மாதிரி அவசியம்லாம் ஒன்றும் எனக்கு இல்லை. அம்மா நல்ல மூடில் இருக்கா. 2 பேரும் கோவம் படுத்தி அடியை வாங்கி கட்டிக்காதீங்க. வீட்டில் இருக்கும் போது தான் சண்டை போகிறீங்கன்னு பார்த்தா வெளியே வந்த இடத்துலையும் சண்டை, வியாபாரம் நடக்கிற இடத்துலையும் சண்டை. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. கடையாண்ட வர சொன்னதே தப்பு உங்களெல்லாம். முதல்ல அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் வரேன். அப்புறம் நீ போனாலும் வீட்டில் சமையல் எதனா செய்வேன். என்ன போ சொல்கிறியே இதுக்கு?
போங்க போங்க போய் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்து வாங்க. மணி 5 போல் ஆகுது. ஒரு 7 போல் வந்து அனுப்புனீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்து நைட்டில் இங்கே காவலுக்கு இருந்து ஆடு மாடு கெட்டவே சரியாக போயிடும். போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்து வாங்க. நான் வந்து அரை ஊரில் சாப்பாடை செஞ்சிடுறேன். இட்லி ஊற்றிட்டு ஒரு சட்னியை தான் அரைக்கணும். அப்புறம் சாப்பிட்டு இங்கே வந்துடுவீங்க. இல்லைனா இங்கே வந்துருங்க. நான் அப்புறம் போய் சமையலாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன? அப்போ சரி, பத்திரமா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். என்ன? சரி நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க. போங்க, 2 பேரும் வீட்டுக்கு போகலாம். இப்படியே உட்காந்து இந்த களியை பார்த்துட்டே இருந்தாலும் போதும் போல ஒரு சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம், டாடியை பீட்சா இன்னைக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். அக்கா, சின்ன அக்கா, பீட்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கொடு. ஓடிட்டு நானே இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தேன், பீட்சா வாங்கின்னு வரல. எனக்கு நான் ஒரு நாள் தான் வாங்கி தர்றாரு. அன்னைக்கு கரெக்டாக நீ வந்துடுவ பங்குக்கு. இன்னைக்கு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு பீஸ் கூட. போ ப்ளீஸ்க்கா, ஒரே பீஸ் குட்டியாக ஒன்று கொடுக்கா. நான் கேட்கவே மாட்டாத்தோட. ஓடிடு, குட்டியாக ஒரு பீஸுன்ட்டு ஒன்று சாப்பிட்டு கேட்குறேன். தரலன்னா எங்கள் மம்மி கிட்ட சொல்லி திட்டு வாங்க வைக்கிறேன். நான் உனக்கு தந்தை திட்டு வாங்குறது தராதே திட்டு வாங்கிக்கிறேன். நீ கிளம்பு முதல்ல. ஒன்று கொடு, அதுக்கு மேலே நான் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ்க்கா. மாட்டேன்னா தரமாட்டேனா? ஒழுங்காக கிளம்பிடுங்க வீட்டுக்கு. எனக்கு பீஸா குடி, எனக்கு வேணும். எரும மாடு வயசு ஆகுது, குழந்தை பீஸா கேட்குறேன். கொடுத்தா என்ன? ஒரு பீஸ் கொடுக்குறதுல என்ன குறைஞ்சி போயிடுவேன் தெரியல. சின்ன வா எங்கள் ஆளுக்கான நினச்சேன். கரெக்டாக வந்துட்டியா? என்ன திட்டினாலும் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நானே எப்போனா ஒரு வாட்டி தான் டாடி வாங்கி தராது ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அன்றைக்கும் வந்து இவன் பங்கு கேட்குறான். அதுவும் சரி, ஒரு பீஸ் கொடுத்தா அமைதியாக போனாலும் பரவாயில்ல. ஒரு பீஸை தின்னுட்டு இன்னொரு பீஸ் கேட்குறான். நான் ஒரு பீஸ் தின்றதுக்குள்ளே அவன் 2 பீஸை தின்னுறான். எனக்கு பீஸாவே கிடைக்க மாட்டேங்குது கடைசியில். போ பெரியம்மா, எனக்கு 2 பீஸுக்கு மேலே கொடுத்ததே இல்லை இது வரையும். இவ பொய்யெல்லாம் சொல்கிறா. இப்போ என்ன? சாப்பிட்டோம் குழந்தை பையன். என்ன எவ்வளோ பார்த்தாலும் பீட்சா பர்கர் சாப்பிட்டு கிடைக்கிறல, கூட அவனுக்கு. இப்படி வேணாலும் கத்திக்கோ, என்னால் கொடுக்க முடியாது. நான் சாப்பிட போகிறேன், என்ன வேணால் பண்ணிக்கணும் நீங்கள். இவக்கிட்ட இப்படி பேசினால வேலைக்கு ஆகாது. வேறு ரூட்டில் தான் போகணும். உனக்கு பீட்சா தானே வேணும்? பெரியம்மா வாங்கி தானே. சைலண்ட்டாக உட்காரு நீ முதல்ல. அழுவாத முதல்ல. அழுகையை நிறுத்தினா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தரணும். கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் கடையில் போய் வாங்கி வந்தால் தரேன். நீ அழுவாத முதல்ல. கம்முன்னு உட்காரு சேர் மேலே. என்ன சொன்னாலும் தரமாட்டேன் நான். எப்படின்னா போனாலும் இதுக்கு சொன்னால் கேட்க மாட்டேன். நானே கீரை சாதம் எதுக்கு தரேன்? தைலியும் ஸ்கின்ல நல்லா பிரைட்டாக இருக்கணும் தானே. இந்த பீட்சா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு ஊறுப்பட்ட ஆயில், ஊறுப்பட்ட சீஸ், அது இதுன்னு போட்டு மூஞ்செல்லாம் பிம்பிள்ஸ் வரட்டும். நிறைய பிம்பிள்ஸ் வந்து மூஞ்செல்லாம் கட்டியாக இருக்கட்டும். அப்போ தான் அடங்கு நீ சொன்னாலும் தெரியாது உனக்கு. நீ எல்லாத்துக்கும் இப்படி தான் சொல்கிறேன். நான் நம்புற மாதிரி இல்லை. நீ கிளம்பு, பரவாயில்ல. நம்ம கட்டிப்போம். நான் இப்போ தான் நேற்று ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்தது. பார்த்தா பீட்சா பர்கரு ஆயில் போட்ட ஐட்டம் அதிகமாக சாப்பிட்டா மூஞ்சில் போயிடும், பிம்பிள்ஸ் தான் வருமா. நம்ம கட்டி போய்க்கோ. நீ சாப்பிட்டியன்னா உனக்கு தான் வரப்போது, எனக்கு என்ன. அதுக்கு அடுத்தது பார்லர் போகணுன்னு காசை கேட்டியன்னா நான் கொடுக்க மாட்டேன். முன்னாடியே நல்ல வழியை சொன்னால் கேட்க மாட்டேன்ற. அப்புறம் பார்லருக்கு போய் மைதா மாவு, அந்த மாவு, இந்த மாவுன்னு கண்ட மாவு பூசிட்டு வரேன். இதோட உனக்கு பார்லருக்கே அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரி பொருள் எல்லாம் சாப்பிட்டியானா நீ? உண்மையாக சொல்கிறீங்களா? சரி பிடிங்க. எனக்கு வேணவே வேணாம். எனக்கு வேறு எதனா எடுத்து வந்து கொடுங்க. நான் பெட்ரூமில் இருக்கேன். எனக்கு வேணாம். இந்தாங்க, அவனுக்கே கொடுத்துருங்க இதை. சும்மா அழக்கூடாது. என்னை வந்து கேட்டேன்னா வாங்கி தரேன் பாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன். சரி, இந்த சாப்பிட்டு கிளம்பு. மொத்தத்தையும் சாப்பிடாத. வீட்டில் எத்தனை அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடு. நீங்களும் எடுத்துக்கோங்க பெரியம்மா. இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ எத்தனை போய் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடு. ஒன்றே சாப்பிடாது. அப்புறம் எதனா ஆக போகுது. சரி, தேங்க்யூ. பாப்பா, இவ ஒருத்தி இருந்தாலும் பக்கத்தில் வர பிள்ளைங்களுக்கு ஒரு பொருளை கூட தர மாட்டேன்றா. தம்பி பையன் தானே சாப்பிட்றதுக்கு கேட்குறான். ஒரு பீஸ் கொடுத்தா என்ன? இவ்வளோ இப்படி சொன்னால் தான் வழிக்கு வருவா. எதனா கேட்டால் சாப்பிட்றதுக்கு எதனா ஸ்நாக்ஸ் இருந்தால் அது மாதிரி கொடுக்கலாம். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இந்த மனுஷன் மாட்டை ஓட்டின்னு வந்தா கட்டிட்டு அதுக்கு கொஞ்சம் வைக்க போட்டு உட்கார வேண்டியதான். இன்னும் வரல போல அக்காலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நியூ கடை ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் வந்து காய்கறி வாங்கிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ தினைக்கும் 4 மணிக்கு வந்துடும். மிஸ் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததா இல்லை இந்த அஜய் பையனை பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.